Praise the Lord. தேவநாமத்திற்கு மகிமை உண்டாகட்ടെ. என் பேர் லோரி. நான் கேரளாவில் கொச்சியில் இருந்தேன். 2017 நவம்பர் 23 தான் நான் அங்கே ஜிபிஆர் பாஸ்டர் ஃபர்ஸ்ட்லாம் மீட் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னே என் அப்பாவுக்கு பிஸ்னஸ் தான். நாங்கள் 3 பிள்ளைங்க தான். எனக்கு ஒரு பிரதர், அப்புறம் எனக்கு இன்னொரு தங்கச்சி இருக்கு. எனக்கு ஆல்ரெடி மேரீட் ஆயிடுச்சு. 2017 நவம்பர் 23 அதுக்கு முன்னே வர 12 இயர்ஸ் என்ன சொல்லணும்னு தெரியாது. 6 to 8 crores வரை நாங்களோட அசெட்ஸை போயிடுச்சு. அது என்ன காரணம் இன்னும் தெரியாமல் நாங்கள் 12 இயர்ஸே அலைஞ்சிட்டு இருந்தது. சொல்ல 16 லோரிகள் இருந்தேன், 5 போட் இருந்தேன், ஒரு வள்ளம் இருந்தேன், அப்புறம் நிறைய லேண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருந்தது. அதெல்லாம் இன்னும் 12 இயர்ஸில் எப்படியோ போச்சு. அது அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா அந்த அசெட்ஸை 12 இயர்ஸாக போன ரொம்ப கஷ்டம்தான் நமக்கு இருந்தது. அப்புறம் நிறைய தடைகள் நம்ம வீட்டில் இருந்தது. ஏன்னா 12 இயர்ஸில் நிறைய பிரச்சனைகள், ஆக்சிடென்ட்ஸு, நிறைய ஆளுகள் நம்ம வேலையில் இருந்த நிறைய ஆளுகளை செத்து போயிடுச்சு இந்த ஆக்சிடென்ட்ஸ் மூலம். அப்புறம் நிறைய தடைகள். அப்புறம் என்ன சொன்னா நிறைய ஷேடோஸ் பார்த்துட்டேன். நைட்டில் எல்லாம் நமக்கு நைட்டில் நிறைய ஷேடோஸ், சத்தம், அந்த மாதிரி எல்லாம் வீட்டிலே இருந்தது. அப்புறம் அப்பாவோட ஒரு ஃப்ரெண்டு சொல்லிதான் ஜிபிஆர் பாஸ்டர் பார்த்துட்டேன். அங்கே நவம்பர் 23, 2017 என் பிரதரும் அப்பாவும் ஜிபிஆர் பாஸ்டரை பார்த்துட்டேன். அப்போது ஜிபிஆர் பாஸ்டர் ப்ரே பண்ணி, உங்களுக்கு மந்திர கெட்டனால தான் இவ்வளோ கஷ்டத்துக்கு வந்திருக்கு. அப்புறம் பாஸ்டர் ஒரு நாள் என் வீட்டில் பாஸ்டர் ப்ரே பண்ணி நிறைய காரியங்களை ரிவீல் பண்ணதில்லை. இந்த மந்திர கெட்டு வச்சது என் அப்பாவோட சகோதரர் தான். அப்பாவுக்கு அவங்க 7 பிள்ளைங்க. அதில் ஒரு அண்ணா ஒரு தம்பி இருக்கு. அதில் அண்ணா தான் அப்பாவுக்கு மந்திரம் வச்சு நாங்கள் உயர்ச்சியை கம்மி பண்ணி நாசமாக விட்டுட்டேன். அதில் அப்பாவுக்கு ஃபினான்ஷியலி நிறைய லாஸ், அண்ணாவோட வேலை, என் படிப்பு எல்லாமே தடைகள் தான் இருந்தது. அங்கே நாங்கள் ஃபேமிலியாக சேர்ந்து டிசம்பரில் தான் இங்கே ஃபர்ஸ்ட்டில் இங்கே ப்ரேயருக்கு வந்ததுக்கப்புறம் பாஸ்டர் சொன்ன போல பாஸ்டர் வீட்டில் ப்ரே பண்ணி அந்த மந்திரக்கெட்டில் உடைச்சினால இப்போ நிம்மதியாக நாங்கள் வீட்டில் படுத்துட்டு இருக்குது. நான் இங்கே எல்லாமே இருக்கிறதுக்கு காரணமே இந்த ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் ஜிபிஆர் பாஸ்டர் தான். பாஸ்டர் இல்லைன்னா நான் இப்போ இங்கே உயிரோடு இருக்க மாட்டேன். நான் மட்டும் இல்லை, என் அப்பாவும் அம்மாவும் என் பொண்ணு கூட, எனக்கு ஒரு பேபி இருக்கு, அவ கூட உயிரோடு இருக்க மாட்டாரு. அவளும் மந்திரக்கெட்டு தான் வச்சுட்டு இருந்தது. அப்புறம் இங்கே 2017 இருந்து இன்ன வரைக்கும் இங்கே மீட்டிங்குக்கு நாங்கள் முடங்காத அட்லீஸ்ட் என் அப்பா கூட வருவார். எல்லாம் ஃபர்ஸ்ட் சாட்டர்டே மீட்டிங்ஸும் அப்பா ஃபர்ஸ்ட் மந்தில் ஃபர்ஸ்ட் சாட்டர்டே மீட்டிங்குக்கும் அப்பாவும் போட்டேன்னா நானுங்க சேர்ந்து தான் ஃபேமிலியாக வருவார். அப்போது வந்ததில் அப்புறம் நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக இப்போ நாங்கள் இருக்குது. இப்போ ஷேடோஸோ சவுண்டோ டிஸ்டர்பன்ஸோ ஒன்றும் இல்லை. ஏன்னா மாடியில் நாங்கள் படுத்துக்கு மாடியில் நிறைய சத்தங்கள் தான் இருந்தது. அப்போதான் பாஸ்டர் சொல்லிட்டு அது மந்திரக்கெட்டு, சிவ தாண்டவம், அப்புறம் நிறைய தான் நாங்கள் கன்னிகாந்தாவோட பவர் தான் உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ லோஸும் வந்துடுச்சு. அப்புறம் பாஸ்டர் ப்ரே பண்ணதுக்கப்புறம் இப்போ நிம்மதியாக தூங்குறது. அதுக்கப்புறம் இந்த பாஸ்டரை மீட் பண்ணதுக்கு முன்னாலே என் அண்ணாவுக்கு வெளிநாட்டுக்கு போவதற்கு 10 lakhs கேஷ் கொடுத்து ஜாபுக்காக செட் பண்ணிட்டு இருந்தது. ஆனால் இந்த மந்திரக்கெட்டு தடையினால அது நடக்கலை. பாஸ்டர் இங்கே ப்ரே பண்ணி இதுக்கப்புறம் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. அந்த விசிட்டிங் விசாயில் அண்ணா வெளிநாட்டு போனேன். அந்த வெளிநாட்டு போய் 1 month ஸ்டே பண்ணிட்டும் இன்டர்வியூ ப்ராசஸிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் அவங்க சொன்னது 1 monthக்கு அப்புறம் தான் உங்களுக்கு திருப்பி இந்த நாட்டு வேலைக்கு வர முடியும். அதனால நீ இருந்து எக்ஸிட் பண்ணிவிடு. அதுக்கப்புறம் நாங்கள் இன்டர்வியூ கால் லெட்டர் இன்டர்வியூலாம் ஜாப் கால் லெட்டர் கொடுக்குறேன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டேன். ஆனால் லாஸ்ட் மந்த்து மேலே அவன் போயிட்டேன். 2018 மேலே அந்த வாய்ப்பு கிடைச்சிருச்சு.
அந்த வாய்ப்புனால வெளிநாட்டு போய் இந்த விசிட்டிங் விசானால போய் அங்கே ஜாப் கிடைக்கும்னு நினச்சி அந்த ட்ரஸ்ட்ஃபுல்னஸில் திரும்பி வந்துட்டேன். அப்போது இங்கே இருந்த கொச்சியில் வேலை இருந்தது. அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு தான் வெளிநாட்டு போனேன். அந்த வெளிநாட்டுக்கு போனதும் அந்த ஆளை ஏமாத்திச்சு. மீன்ஸ் அந்த வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொன்ன ஆளை நாங்களே ஏமாற்றி அவள் ஒரு மாதத்துலேயே திரும்பி வந்து ஃபுல் டெஸ்ட் ஆகிடுச்சு. நான் 1 இயர் அவள் வந்து வேலை இல்லாமல் 2 to 3 இயர்ஸ் இருந்தது. அப்புறம் லாஸ்ட் இயரில் அவள் வந்து ஃபுல்லாக டெஸ்ட் ஆகிடுச்சு. பிரதர் வந்து ஃபுல்லாக டெஸ்ட் ஆகிடுச்சு. அப்புறம் இங்கே வரும் ப்ரேயர்னு வந்தாலும் மனசுக்கு நிம்மதி இல்லை. ஒரு என்ன எவ்வளோ ப்ரே பண்ணிட்டும் ஜீசஸ் இன்னும் பிளெஸிங்ஸ் தரலான்னு பாஸ்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் இருந்தது. அப்போ பாஸ்டர் லாஸ்ட் ப்ரேயர் மீட்டிங்கில் வரும்போது அப்பா கிட்ட சொல்லிட்டேன், உங்கள் வீட்டில் 41 நாளுக்கு முன்பு ஒரு மிராக்கில் வரும்னு சொல்லிட்டேன். ஜெபம் பண்ணிவிடு, நல்லாவே ஜெபம் பண்ணிவிடு. அப்போ நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு தான் இருந்தது. பர்சனலி கம்பைனும் நம்ம ஜெபம் பண்ணிட்டு தான் இருந்தது. பாஸ்டர் சொன்ன போல 30th டே அவன் வந்து வெளிநாட்டுக்கு போனேன். செகண்ட் டைம்லும் வெளிநாட்டுக்கு போனேன். அது வந்து லேபர் விசாயில் தான் போனேன். ஜாப் என்ன அங்கே எங்கே ஸ்டே பண்ணணும்னு தெரியாமல் வெறும் லேபர் விசாயில் தான் என் அண்ணா வந்து அங்கே வேலை போனேன். இந்த மேல 2019 மேலே திரும்பி வேலைக்கு போனேன் லேபர் விசாவில். அப்போ அங்கே போய் அந்த ஆளோட வீட்டில் தான் ஸ்டே பண்ணிவிட்டு என் அண்ணா வந்து இன்டர்வியூக்கு தனியாக நிறைய இடத்துக்கு அப்ளை பண்ணிட்டேன். அதில் ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனி என் அண்ணாவை கூப்பிட்டு 30th டே, ஸோ ஃபஸ்ட்டு சொன்னதுக்கப்புறம் 30th டே 41 டேஸுக்குள்ளே தான் மிராக்கிள் நடக்கும்னு சொன்னேன். அதில் 30th டே என் அண்ணாவுக்கு இன்டர்வியூ கால் லெட்டர் வந்துட்டு ஒரு ஆஸ்ட்ரோன்னு சொன்ன ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியில் இருந்து ஃப்ரம் த 30th டே இருந்து 1 வீக் வந்து அண்ணாவுக்கு ஃபுல் இன்டர்வியூ ப்ரொசீஜர்ஸும் நான் நடந்துட்டேன். 7 hours இன்டர்வியூ, அப்புறம் டெலிஃபோனிக் இன்டர்வியூ, அப்படி டெலிஃபோனிக் இன்டர்வியூ எல்லாம் கழிஞ்சு பாஸ்டர் சொன்ன அந்த 41th டேயில் 1 day before, that is 40th டே 40ஆம் நாள் என் அண்ணாவுக்கு வேலை கிடைச்சிருச்சு. அப்போ அது ஒரு மிராக்கிள் தான். பாஸ்டர் சொன்ன போல் அது ஒரு மிராக்கிள் தான். அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஒன் வந்து நான் கோர்ட்டில் ஒரு கேஸ் கிளைம் பண்ணிட்டேன். அது கொஞ்ச நாள் தான் கிளைம் பண்ணேன், ஆனால் அது அப்ரூவ் ஆகலை. பாஸ்டர் சொன்னதுக்கப்புறம் அந்த 41 டேஸுக்குள்ளே அதுவும் நடந்தது. அந்த கேஸ் கிளைம் பண்ணது எனக்கு அப்ரூவ் ஆகி கிடச்சிருச்சு. அது வந்து செகண்ட் மிராக்கிள் தான். ஸோ அப்புறம் இதுதான் எங்களுக்கு கிடைச்ச மிராக்கிள். ஸோ தேங்க்யூ தி God Almighty for your wonderful blessings, and thank you Pastor for your special prayer for me as well as for my family. Thank you.